எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அந்த வார்த்தை எங்களுக்குள் ஆண்டவர் கிரியை செய்யட்டும், மறுரூபத்தை கொண்டு வரட்டும், பரிசுத்தத்தை கொண்டு வரட்டும், நித்தியத்துக்கு நேராய் நடத்தட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் இந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டு வருகிறோம். இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவாக இருக்கிற அந்த ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குரியவங்களாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்ம வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுள் என்று விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருப்பதினாலே நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க? என்ன பண்ணியிருக்கிறேன்? பிரித்தெடுத்திருக்கிறேன். ஆமென். வாசிங்க இந்த வசனத்தை. அவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உங்களுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் சத்தியம். ஆமென். நீங்கள் யோவான் 15:19 படிச்சீங்கன்னா, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப ஆண்டவர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்றார்.
நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம யார் கிடையாது? உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ரெண்டாவது சொல்றாரு, இந்த உலகத்தில் இருந்து அவருக்கென்று ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரெண்டு விஷயத்தை மனதில் நம்ம ஆழமாக பதிக்கணும். நாம் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தார் அல்ல அப்படின்னா நாம் யாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாம உலகத்தார் இல்லைன்னா அப்போ நம்ம வேற யாரு? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுபாவங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவங்கன்னா நமக்குள்ள எப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும்? அந்த ராஜ்யத்துக்குரிய சுபாவத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கணும், எப்படிப்பட்ட குணம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆரம்பித்து அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுபாவங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். இதை நம்ம கடந்த வாரத்தில் கடந்த நாட்களில் ஒவ்வொன்றாக நம்ம ஆழமாக நம்ம பார்த்தோம். இப்படி சொல்லிக்கிட்டு வர்ற ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீங்க, மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறீங்க, இப்படிலாம் நான் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். சொல்லிட்டு வந்த ஆண்டவர் இப்போ திடீர்னு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் பாருங்க, அந்த 17வது வசனத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக எப்படிப்பட்ட சுபாவத்தை பெற்றிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் இப்போ நம்முடைய பார்வையை தேவன் பக்கம் திருப்புகிறார். அல்லேலூயா. எது பக்கம் திருப்புறாரு? தேவன் பக்கம் திருப்புறார். இதை நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நம்ம பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் கடவுளுடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறது மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய பார்வை ரொம்ப முக்கியம். கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய பார்வை யார் மேல இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் திருப்பப்பட்டிருக்கணும். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போது சில நேரம் நாம் உலகத்தின் மேலே நம்ம கண்ணு வைக்கிறதுக்கு, உலகத்தை பார்க்கறதுக்கு, உலகத்தை பார்த்து வாழ்கிறதுக்கு சில நேரம் நம்ம தூண்டப்படுறோம். இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை அறியாத மக்கள் அவங்கள பார்த்து வாழ்கிறதுக்கு சில நேரம் நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். உங்கள் பார்வை உலகத்து மேலேயோ இயேசுவை அறியாத மக்கள் மேலேயோ இருக்கக்கூடாது. உங்கள் பார்வை தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாக இருக்கிற ஆண்டவரை நோக்கி உங்கள் பார்வை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இவ்வளோ நேரம் ராஜ்யத்துக்குரிய குணாதிசயத்தை பேசின ஆண்டவர் 17வது வசனத்தில் இப்போ நம்முடைய அட்டென்ஷனை ஆண்டவர் மேலே திருப்புறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நம்முடைய கண்கள் உலகத்தின் மேல் இருக்கக்கூடாது. ஏன்? உலகம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்கள், உலகத்தினுடைய நாகரீகம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் மேல் உன் கண்ணை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. உலகத்தில் இயேசுவை அறியாத மக்கள் மேல்
நம்முடைய பார்வையை செலுத்தக்கூடாது. ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே. அவங்க ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிறாங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசு ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழ்ந்தானா, சம்பூரணமாய் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது, எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருந்தான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே குறை என்னன்னா, இயேசு இல்லாமல் வாழ்ந்துட்டான், கடவுள் இல்லாமல் வாழ்ந்துட்டான். அவனுக்கு ஒரு நாள் மரணம் வந்தது. அதே அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல்ல ஒரு ஏழை மனிதன், அவன் பேர் லாசர். ஏழை மனிதன் அவன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தான், வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த பணக்கார வீட்டில் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத தான் அவனுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவன் அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் மரணம் வந்தது. பாருங்க, நல்லா கவனிங்க. வசதி வாய்ப்பு படைத்த கடவுள் இல்லாமல் வாழ்ந்தவனுக்கும் மரணம் வந்தது. ஏழையாக வாழ்ந்தாலும் கடவுளோடு வாழ்ந்தவனுக்கும் மரணம் வந்தது. ரெண்டு பேரும் இப்போ கடவுளுக்கு முன்னாடி போகிறாங்க. போகும்போது ஒருத்தர் நேராக பாதாளத்துக்கு போகிறாரு, இன்னொருத்தர் பரதீசுக்கு ஆபிரகாம் மடியில் போய் உட்கார்றாரு. இப்போ இந்த பாதாளத்துக்கு போனவன் கண்ணை திறந்து பார்க்குறான், கண்ணை ஏறிட்டு பார்க்குறான். பரதீசில் அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் இந்த ஏழை லாசரு, இவன் வீட்டு வாசல்ல இவன் சாப்பிட்டு வச்ச மிச்ச மீதியை சாப்பிட்டு வாழ்ந்தவன் ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். இவனோ இந்த பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், துடிக்கிறான், தாகத்தினால நாக்கு வறண்டு கத்துறான். அப்போ ஆண்டவரை பார்த்து அவன் கேட்குறான், ஆண்டவரே அந்த அந்த லாசருக்கிட்ட சொல்லி தண்ணியில் அவன் விரல நினச்சி என் நாக்கில் கொஞ்சம் நினைக்க சொல்லுங்க, ரொம்ப தாகமாக இருக்குது, வேதனைப்படுறேன் என்னன்னு. ஆண்டவர் சொன்னார், அவன் இங்கே வர முடியாது, நீ அங்கே வர முடியாது. நீ உனக்கு கொடுத்த வாழ்க்கையில் கடவுளை நினைக்காம சம்பூர்ணமாக வாழ்ந்த, செல்வ செழிப்பாக வாழ்ந்த, ஒரு நாள் கூட கடவுளை நீ என்ன பண்ணவே இல்லை, நினச்சி பார்க்கவே இல்லை. உனக்கு ஏற்ற பலனை நீ அடைகிறாய். அவன் இந்த உலகத்தில் லாசரு வாழ்ந்தாலும், கஷ்டத்தில் வாழ்ந்தாலும், நெருக்கத்தில் வாழ்ந்தாலும் கடவுளுடைய பிள்ளையாய் வாழ்ந்தான். அதனால் இன்றைக்கு அவன் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் மனுஷன் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே, அவனா கடவுளையா தேடுறான், அவனா ஆண்டவரையா தேடுறான், நல்லா தானே இருக்கிறான், அதை பார்க்காத. ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணை ரட்சிக்கப்படாத மனிதன் மேலே வைக்காத, உன் கண் ஜீவனுள்ள தேவன் மேலே வைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய பார்வை எப்பொழுதும் உலகத்தின் மேலே, உலக மனிதர்கள் மேலே இருக்கக்கூடாது, கடவுள் மேல் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் கடவுள் மேலே பார்வை வைப்போமானால் அவர் மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் அவர் திரும்ப வரும் பொழுது அவரை நம்முடைய கண்கள் முகமுகமாய் காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை இந்த வசனத்தில் சொல்றார். என்ன சொல்றாரு? மறுபடியும் இந்த 17வது வசனத்தை வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நல்லா கவனிக்கணும். இங்க இயேசு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம்னு ஆண்டவர் எதை சொல்றார்? பழைய ஏற்பாட்டை சொல்றார். எதை சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே அவர் சொல்றாரு,
லூக்கா 24:44. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று போதும். அப்போ இங்க மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன ஆகமம், சங்கீதம், இது எதை குறிக்குது அப்படின்னா பழைய ஏற்பாட்டை குறிக்குது. தோரா பழைய ஏற்பாட்டை குறிக்குது. அப்போ ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சரியான எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்க மனம், உங்கள் எண்ணம் சரியா இருக்கணும், தவறா இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய பார்வை கடவுள் மேல இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணமும் சரியாக இருக்க வேண்டும், மனமும் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம் சரியா இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எண்ணத்தில் நல்ல விஷயத்தையும் நம்ம வைக்க முடியும், தேவையில்லாத காரியங்களையும் வைக்க முடியும், தாழ்மையையும் வைக்க முடியும், பெருமையையும் வைக்க முடியும். அப்போ இந்த எண்ணம் ரொம்ப முக்கியமானது. நாம் சரியானதை எண்ண வேண்டும், சரியானதை சிந்திக்க வேண்டும், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே இதுவரைக்கும் இவங்க கேட்டிராத பிரசங்கத்தை இவங்க கேட்டதுனால, இதுவரைக்கும் நம்ம நியாயப்பிரமாண நம்ம பரிசேயரோ வேத பாரகரோ யாரும் இந்த மாதிரிலாம் நமக்கு பிரசங்கம் பண்ணலையே, இவருன்னா புதுசாக பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் இயேசுவையும் அவருடைய போதனையையும் வித்தியாசமாக எண்ண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். அப்போ நம்முடைய எண்ணம் மிக மிக முக்கியமானது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்றாரு? எது மாறணுமா? எது மாறணும்? நம்ம மனம் மாறணும், நம்முடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் வரணும். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த நம்முடைய எண்ணங்கள்ல உலகத்துடைய காரியங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. உலக மனிதர்களுடைய போதனைகள், உலக மனிதர்களுடைய பிலாசபி, உலக மனிதர்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எண்ணம் மாறணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரிய எண்ணத்தோட இருக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணம் எந்த எண்ணமா இருக்கணும்? தேவ சித்தம், தேவனுடைய எண்ணம் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த எண்ணம் ஆண்டவருக்கு நேரா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். நமக்கு பிரச்சனையே எங்கன்னா நம்முடைய எண்ணத்துல தான், நம்முடைய மனதில் தான் நமக்கு பிரச்சனை. ஒரு மனிதன் சந்தோஷமா வாழ்றதும் அல்லது வேதனையோட வாழ்றதும் துக்கத்தோட இருக்கிறதும் எங்க முடிவு பண்ணப்படுதுன்னா அவனுடைய எண்ணத்துல. அவனுடைய எண்ணம் சரியாக இருந்தால், அது தேவனுக்கு ஏற்ற எண்ணமாக இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக இருந்தால், கடவுளுடைய வார்த்தையினாலே அது சாரமேற்றப்பட்ட ஒரு எண்ணமாக இருந்தால், அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா, சமாதானமா, நிம்மதியா, மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த எண்ணத்துல தேவையில்லாத விஷயங்கள் வந்து உட்கார்ந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது.
அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யோசிக்கிற மாதிரி, அவங்க சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்காமல், நீங்க என்ன பண்ணணும், கடவுளுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூரணமான விருப்பம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக. எப்படி கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய பிரியம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? சொல்லுமா, எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலமா தான். ஏன்னா தேவன் தம்முடைய சித்தத்தை, வேத வசனத்தை, கர்த்தர் அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய எல்லா விதமான காரியங்களை வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ வேதம் என்பது தேவ சித்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அதிலே இருக்கிறது. அப்போ இதை நம்ம படிக்கும்போது நல்லா கவனிக்கணும், இதை படிக்கும்போது இது நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சிந்தனையை நமக்கு கொடுக்கும். நம்முடைய மனம் மறுரூபமாகும். நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் வரும். நம்முடைய மனதில் என்ன வரும் சொல்லுங்க, என்ன வரும்? மாற்றம். இதை நம்ம படிக்காத பட்சத்தில், இதில் தேவ சித்தத்தை நம்ம அறியாத பட்சத்தில், இதில் தியானமாயிராத பட்சத்தில் நம்முடைய மனம், நம்முடைய எண்ணம் மாறவே மாறாது. யாரோ சொன்னாங்க, எங்கேயோ பார்த்தேன், எங்கேயோ கேட்டேன், ஏதோ புஸ்தகத்தில் படித்தேன், இதுதான் கரெக்டு அப்படின்னு நம்முடைய எண்ணத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கை அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து பகுத்தறிவு உள்ளவர்களாக, எது தேவ சித்தம், எது தேவனுக்கு பெரியும், எது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணம், எது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணம் இல்லை என்று பகுத்து அறிஞ்சு நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகிறது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்முடைய லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அப்புறம்தான் இந்த சரீரம் பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை நம்ம வேத வசனத்தின் மூலமாக மனம் புதிதாகிறதுனால நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகலை, மாற்றம் அடையலை, சேஞ்ச் ஆகலைன்னா இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மறுரூபமாக முடியாது. ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடியில நம்முடைய சரீரம் வீண் சரீரமாக என்ன செய்யணும் சொல்லியிருக்கிறாரு? மறுரூபமாக. 1 கொரிந்தியர் 15 சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை வரும்போது நம்ம ஒருவேளை உயிரோட இருந்தோம்னா நம்முடைய சரீரம் வீண் சரீரமாக மறுரூபமாகும் அப்படின்னு சொல்றார். அப்போ வீண் சரீரமாக நம்ம மறுரூபமாகணும்னா இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். வாழ்க்கை மறுரூபமாகணும்னா நம்முடைய எண்ணம் மறுரூபமாகணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது. என்ன சொன்னாரு? அம்மா சொல்லுங்க, என்ன சொன்னாரு? என்ன சிந்தை நமக்கு இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை, மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கணும். தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வரும், அதெல்லாம் வேத வசனத்தின் வழியாக அதை படித்து தியானித்து ஜெபித்து அந்த சிந்தனைகளை நம்மை விட்டு அகற்றணும். நம்முடைய எண்ணத்தை, மனதை, இருதயத்தை, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருதயம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்முடைய மனதை குறிக்கிறது, மனம் குறிக்கிறது. அது நம்முடைய ஃபிசிக்கல் ஹார்ட்டை பற்றி சொல்லலை, அது நம்முடைய மனதை பற்றி சொல்லுகிறது. அப்படி பலவிதமான எண்ணங்கள் வரும், ஆனால் வசனத்தின் வழியாக நம்முடைய மனதை நாம் காத்துக்கொள்ளணும். அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஞானி இப்படி எழுதுறார் பாருங்களேன். சாலமோன் ஞானி இப்படி எழுதுறார் 23வது வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் என்று இங்கே சொல்லப்படுவது மனம் என்று புரிந்து கொள்ளணும். அது இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் ஹார்ட். அது வந்து சரீரத்தில் இருக்கிற அந்த சரீர பிரகாரமான இருதயத்தை, ரத்தத்தை பம்ப் பண்ணுற இருதயத்தை பற்றி சொல்லலை. உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னா என்ன அர்த்தம்? உன் மனதை காத்துக்கொள், உன் எண்ணங்களை காத்துக்கொள். ஏன்னா தேவையில்லாத குப்பையெல்லாம் வந்து எங்கே உட்காரும் தெரியுமா? எங்கே விழும் தெரியுமா? நம்முடைய சிந்தையில், எண்ணத்தில். அல்லேலூயா.
அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை உன் மனதை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்போ நம்ம வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறது வழியாக நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படி எண்ணம் சரியா இருக்கணும். நம்ம ராஜ்யத்துக்குரிய எண்ணமுடையவர்களாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குரிய எண்ணமுடையவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் இயேசு அறியாத மக்கள் சிந்திக்கிற மாதிரி, அவங்க எண்ணம் கொள்கிற மாதிரி நம்முடைய எண்ணம் இருக்கவே கூடாது. நம்முடைய எண்ணம் தேவனுடைய எண்ணம், கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். அதில் என்ன இருக்கும்? விசுவாசம் எண்ணம் இருக்கும், பரிசுத்தமான எண்ணம் இருக்கும், அல்லேலூயா, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். அது பரலோக ராஜ்யத்துக்குரிய எண்ணங்கள் அதில் அடங்கியிருக்கும். அப்போது அதனால தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நாம் நம்முடைய எண்ணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் யூத ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இயேசுவை பார்க்கும்போது இவர் பழைய ஏற்பாட்டை ஒழிக்க வந்தார் அப்படின்னு நினச்சாங்க, அழிக்க வந்தாங்கன்னு நினச்சார். ஆனால் அவர் சொல்கிறார், எடுத்து சொல்கிறார், உங்கள் எண்ணத்தை மாற்றிங்க. நான் பழைய ஏற்பாட்டை அழிக்க வரல, பழைய பாட்டு உபதேசம் அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன். எதை என்ன பண்ண வந்த? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் என்னை பற்றி சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் யாரை பற்றி சொல்லியிருக்கு? என்னை பற்றி சொல்லியிருக்கு. அது என்னை பற்றி சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் நிறைவேற்றுறதுக்கு வந்தேன், அழிக்கிறதுக்கு வரல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டு சொல்லுகிறது. அந்த பழைய ஏற்பாட்டு காரியத்தில் இயேசுவை பற்றி சொல்ல எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சடங்கு கோர்த்த பிரமாணங்கள் இருந்துச்சு. என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருந்துச்சு. இன்றைக்கி எந்த கிறிஸ்தவங்களாச்சும் பலி செலுத்துகிறாங்களா? நம்ம ஏதாவது ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ கொண்டு வந்து வெட்டி சந்தா வச்சு நம்ம இன்றைக்கி ஏதாவது பலி செலுத்துகிறோமா? கிடையாது. ஏன் பண்ணுறது இல்லை? ஏன் நம்ம பலி செலுத்த? பழைய ஏற்பாட்டில் பலி இருந்துச்சு. பாவத்துக்கு பிராயச்சித்தமான பலி இருந்துச்சு, பாவத்துக்கான பலி இருந்தது, பலவிதமான பலிகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம செய்யலை. ஏன் செய்யலைன்னா, இந்த பலிகள்லாம் யாருக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியே வர்றதுக்கு ஒரு பலியை செலுத்தி அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது அவன் பாவம் மன்னிக்கப்படுறது போல இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாய் மாறி ஒரே தரம் சிலுவையில் பலியாக மரித்ததுனால அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. அதனால் இனி நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சடங்குகளுக்கு ஒத்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். வரலிலே சொல்லலாமா? ஆனால் இது இவங்களுக்கு புரியல பாருங்க. இவங்க வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இயேசு பழைய ஏற்பாட்டை ஒழிக்க வந்தார், இல்லை, நிறைவேற்ற வந்தார். அப்போ சடங்குகளுக்கு ஒத்த அந்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ரெண்டாவது, நியாய தீர்ப்புக்கான பிரமாணங்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் யாத்திராம புஸ்தகம், லேவியராக புஸ்தகம், என்னாகும் புஸ்தகம், உபாகம் புஸ்தகம், மோசேனுடைய ஆகமங்களில் வாசிங்கன்னா ஆதி ஆகமத்தை தவிர ஒரு மனுஷன் தவறு செய்வானால் அவனுக்கு எப்படிப்பட்ட கொடிய தண்டனைகள், எவ்வளவு கொடிய தண்டனைகளை அவனுக்கு கொடுக்கணும், அவன் செய்த தண்டனைக்கான தீர்ப்பு என்ன அப்படின்னு நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அவனை தீர்க்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து பலியாக இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவத்துக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்துக்கான தண்டனையிலிருந்து நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இதை தான் கொலேசியரில் பவுல் சொல்றார். 1:21 சொல்றார், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றினாரா? குற்றம் அற்றவர்களாக மாற்றினார். நல்லா கவனிங்க. நம்ம மேலே இருந்த பாவத்தை, நம்ம மேலே இருந்த குற்றத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். நம்மளை என்ன டிக்ளேர் பண்ணுறாரு? இவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும். தண்டனைக்குரியவர்களாக இருந்த நம்மை இனி இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல,
அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தண்டனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்ம தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டோம். அல்லேலூயா. மூணாவது, பரிசுத்தராக கர்த்தனமா பாவிகளாக இருந்த நம்மை பரிசுத்தராக மாற்றிட்டார். அப்போ இந்த தண்டனைக்குரிய பிரமாணத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஒரு சொல்லலாமா? அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவனுடைய ஆலயத்தை குறித்த பிரமாணம் ஆண்டவர் சொன்னார், ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் என்னெல்லாம் இருக்கணும்? கால் கழுவுறதுக்கு தண்ணி தொட்டி இருக்கணும், பலிபீடம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலி மிருகத்தை கட்டுறதுக்கு அந்த இது இருக்கணும். அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனால் அங்கே 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 இருக்க வேண்டிய பனிமுட்டுகள் இருக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பெட்டி இருக்கணும். இப்படி நிறைய பிரமாணங்களை கர்த்தர் ஆலயத்துக்குரிய பிரமாணங்களை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்போ எப்போ நம்மெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏன் பண்ணலைன்னா ஆண்டவரே சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3வது நாளில் நான் என்ன செய்வேன்? எழுப்பு. எதை சொன்னார்? அவருடைய சரீரத்தை சொன்னார். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ஒரு சொல்லாமா? ஆனால் இந்த 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 மக்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உரிய எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவர் சொன்னார், அழிக்கிறதுக்கு வரலமா, நான் நிறைவேற்ற வந்தேன்னு புரிஞ்சுக்குங்க. நான் அழிக்க வந்தேன்னு எண்ணாதீங்க, நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு அவங்களுடைய எண்ணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீதி நெறி பிரமாணங்களை கொடுத்தார். எத்திக்ஸ், நீதி நெறி பிரமாணங்கள். அந்த 10 கற்பனைகளை 10 கட்டளைகளை நம்ம படிக்கிறோம் இல்லையா? 10 கட்டளைகளை படிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அது வெறும் பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும் கிடையாது. நீ ஒவ்வொருவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நீதி பிரமாணத்தை, நீதி நெறி பிரமாணத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் தான் கொலை செய்யக்கூடாதுன்னு இருக்குது, புதிய ஏற்பாட்டில் கொலை செய்யலாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் நிறைவேற்றிட்டார்னா உடனே நம்ம அந்த எண்ணம் நம்ம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ பாருங்கள், அந்த நீதி மற்ற பிரமாணத்தெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த எத்திக்கல், அந்த நீதி நெறி பிரமாணங்களை இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்ம கை கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் இந்த மக்களுக்குள்ள அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் நம்முடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, நான் அழிக்கிறதுக்கு வரல அப்படி யோசிக்காதீங்க, நான் அதை என்ன செஞ்சேன்? நிறைவேற்ற வந்தேன். அல்லேலூயா. நிறைவேற்ற வந்தேன் என்று அவர் சொல்றார். அது மட்டுமல்ல, 19வது வசனத்தில் என்ன சொல்றாரு? இந்த நீதி நெறி பிரமாணங்களை, கற்பனைகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? 2 விஷயம் சொல்றார். ஒன்று, இதை என்ன பண்ணணும்? கற்பனைகள் எல்லாவற்றையும் நம்ம கை கொள்ளணும். 2 விஷயம் சொல்றார் 19வது வசனத்தில். ஆண்டவருடைய பிரமாணங்களை கை கொள்ளணும், கை கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். 2 விஷயம் சொல்றார். ஆண்டவருடைய பிரமாணங்களை நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும், நம்ம கை கொள்ளணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொண்டு கை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். அவர் சொல்றாரு, அப்படி கற்றுக்கொண்டு தான் அதை ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவன் பெரியவனாயிருப்பான். அதை கற்றுக்கொண்டு நான் அதை என் வாழ்க்கையில் கடைபிடிக்காம நான் மற்றவர்களுக்கு சொன்னால் சிறியவனாயிருப்பான். அப்போது கவனிக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று, கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அந்த காலத்தில் அவங்க எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு உபதேசம் இல்லை. மற்றவங்களை பார்த்து நீ கொலை செய்யக்கூடாது, நீ சனிக்கிழமை ஓய்வு நாள், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதை என்ன செய்யலை? கடைபிடிக்கலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனைகளை நீ கற்றுக்கொண்டு நீ கை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பழைய ஏற்பாட்டின் நிறைவேற்றினார். ஆமென். அடுத்தது அவர் சொல்றாரு, அந்த 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும்,
உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை சொல்றார், அவங்க எண்ணத்தில் ஒரு மாற்றம் வரும்படி. வேதபாரகர் பரிசேயர் யார்? அவங்க அன்றைய காலகட்ட சமய தலைவர்கள், அன்றைய காலகட்ட ஆன்மீக தலைவர்கள். அவர்கள் செய்கிற நீதியின் கிரியைகளை காட்டிலும் நம்முடைய கிரியை எப்படி இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டோம்? பிரவேசிக்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயங்களை பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி அந்த பிரசங்கத்தை கேட்குறவர்கள் அவங்கள காட்டிலும் இயேசுவை விசுவாசிக்காத ஆன்மீக தலைவர்களாக இருக்கிற பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுடைய நீதி, இவங்க என்ன நீதியின் கிரியைகள் என்னெல்லாம் பண்ணாங்க? நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரம் 11-12 படிச்சிங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 11-12 படிச்சிங்கன்னா அங்கே இப்படி வாசிக்கிற பாருங்களேன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர். அவர் சொல்றான் பாருங்க, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத. நல்லா கவனிங்க. இந்த பரிசேயன் வந்து ஜெபம் பண்றான். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, அவன் ஜெபத்தில் முதல் பகுதி ஓகே. அவன் என்ன சொல்றான்? நான் வந்து பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் போல நான் இல்லாமல் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். ஓகே. ஆனால் அடுத்தது பண்ணா பாருங்க, இந்த ஆயக்காரனை போல இராததினாலுமை சோத்தரிக்கிறேன் நான் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே. இதுவரைக்கும் நீ மற்றவங்களை போல, மற்றவங்களுடைய தவறான வழியை போல அவன் வாழாதது வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது. ஆனால் இன்னொருத்தரை குற்றவாளியா தீர்த்தான் பாருங்க. இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுனால உமக்கு சோத்திரம். சரி, அதை விடுங்க. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க. வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன். பரிகாசக்காரர் போல பரிகாசம் பண்ணாம இருந்திருக்கிறான். அநியாயக்காரர் போல அநியாயம் செய்யாம இருந்திருக்கிறான். அடுத்தது விபச்சாரக்காரர் போல தவறான வாழ்க்கை வாழாம இருந்திருக்கிறான். 12ஆம் வசனம் சொல்லுது, வாரத்துல எத்தனை தடவை உபவாசம் பண்ணியிருக்கிறான்? 2 தடவை உபவாசம் பண்ணியிருக்கிறான். அவனுடைய வருமானத்தில் எல்லாம் எந்தெந்த வழியில வருமானம் வருதோ எல்லா வருமானத்துல இருந்தும் ஆண்டவருக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? தசமமாக செலுத்தி இருக்கிறான். அவன் பண்ண அந்த நீதியின் கிரியைகளை பாருங்க. பரிசேயன் தான் அவன் செய்த நீதியின் கிரியைகள் பாருங்க. அவன் பரிகாசக்காரர் போல வாழல, அநியாயக்காரரை போல அவன் அநியாயம் செய்யல, விபச்சாரக்காரரை போல விபச்சாரம் செய்யல. வாரத்தில் 2 நாள் உபவாசம் வந்து ஜெபம் பண்றான். தன்னுடைய வருமானத்தை எல்லாம் கர்த்தருக்காக தசமமாக காணிக்கைகளை செலுத்துறான். இவ்வளவு விஷயத்தை அவன் பண்றான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? பிரவேசிக்க மாட்டீர்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, பரிசேயர் மற்றும் அவங்களால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், வேத பாரகரால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், நம்மளாலலாம் அப்படி இருக்க முடியாது என்று தவறான எண்ணம் கொண்டாங்க. அதனால தான் இப்போ அவங்களுடைய சிந்தையை அவர் மாத்துறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணத்தை கர்த்தர் மாத்துறார். அவர் சொல்றாரு, நீ வேத பாரகர் பரிசேயர் போல இருக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதை காட்டிலும் அதிகமான நீதியின் கிரியைகளை நீ செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்தில் நீ என்ன செய்ய முடியும். அப்போ நம்முடைய மனம் மறுரூபம் அடையணும். நம்முடைய எண்ணத்துல ஒரு மாற்றம் வரணும். ஆமென். அதோட ஒரு நிறுத்தல பாருங்க, தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி அந்த அந்த அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணத்துல சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். இதுதான் நீங்க பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவர் சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா 6:45 திருப்பிப்போம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார்.
பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். என்ன சொல்ல வர்றாரு? அர்த்தம் என்ன? நம்முடைய மனசுல, நம்முடைய எண்ணத்துல நல்லது இருந்துச்சுன்னா நம்ம எதை வெளியே காட்டுவோம் அப்படின்னா நல்லதை தான் எடுத்து காட்டுவோம். ஏன்னா உள்ள என்ன இருக்கு? நம்முடைய எண்ணத்துல, மனதில் என்ன இருக்கு? நல்லது இருக்கு. ஒருவேளை நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய மனதில் தீமையான காரியங்கள், பொல்லாதது இருந்துச்சுன்னா நம்ம வெளியே காட்டும் போது எதை தான் காட்டுவோம்? உள்ள இருக்கிறத தான் வெளியே காட்டுவோம். உள்ள கெட்டது இருந்துச்சுன்னா வெளியே என்ன செய்வோம்? கெட்டதை காட்டுவோம். அப்போ நம்ம உள்ள நல்லதை நிரப்பணும். ஆண்டவர் சொல்றார், உள்ள எதை நிரப்பணும்? நம்ம நல்லதை நிரப்பணும். அப்போ உள்ள எப்படி நல்லதை நிரப்ப முடியும்? நான் தான் முதல்ல சொன்னேன், கடவுளுடைய வார்த்தை உள்ள போனோம். அல்லேலூயா. நம்முடைய மனதிலே, நம்முடைய எண்ணத்தில் கடவுளுடைய வார்த்தை நிரம்பி இருக்கணும். அப்போ உள்ள கடவுளுடைய வார்த்தை நிரம்பி இருந்துச்சுன்னா கடவுளுடைய வார்த்தை நல்லது, நல்வழியில் நடத்தக்கூடியது. அப்போ நம்ம வெளியே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சுபாவத்தில், நம்முடைய பேச்சில், எல்லாவற்றிலையும் எதை எடுத்து காட்டுவோம்? சொல்லுங்கம்மா, எதை எடுத்து காட்டுவோம்? நல்லதை எடுத்து காட்டும். அதே வசனத்தில் அவர் சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள நல்ல விஷயங்களால, கடவுளுடைய வார்த்தையினால நிரம்பி இருந்துச்சுன்னா நம்ம வாய் பேசும்போது எதை பேசும்? நல்லதை பேசும், நல்ல வார்த்தையை பேசும், தேவனுக்குரிய வார்த்தைகளை பேசும். ஆனால் உள்ள தீமையான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் உள்ளத்தில் நிரம்பிருச்சுன்னா வாயில் கெட்ட வார்த்தை வரும், பொய் புரட்டு வரும், மற்றவர்களை தூஷிக்கிற தூஷணம் வரும். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தரை கண்டுபிடிக்கும் போது அவங்க நல்லவங்களா அல்லது கெட்டவங்களா, இவங்களுக்குள்ள நல்லது இருக்குதா இல்லை கெட்ட காரியங்கள் இருக்கான்னு ரொம்பலாம் ரிசர்ச் பண்ண வேணாம். அவங்க வாய் பேசுறத வச்சே என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வாய் எதை பேசுது? கர்த்தரை பேசுதா? சாபம் வாயில வருதா? தூஷணம் வாயில வருதா? கெட்ட வார்த்தை வாயில வருதா? அல்லது நல்ல வார்த்தை வருகிறதா? தேவனை புகழ்கிற வார்த்தை வருகிறதா? உண்மை வருகிறதா? இதை வச்சே நம்முடைய இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய சிந்தை, எண்ணம், மனம் புதிதாக்கப்பட்டிருக்கணும், மறுரூபம் அடையணும். அதனால இப்போ அவர் பிரசங்கத்தை கேட்குறவங்களுக்கு அந்த வேத பிரமாணத்தினுடைய விளக்கத்தை, சரியான விளக்கத்தை கொடுக்குறார். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன் பாருங்க. கர்த்தர் எப்படி அவங்களுடைய எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தின் வழியாக சரியான பிரசங்கத்தை, அந்த கற்பனையினுடைய மெய்யான பொருளை சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மெய்யான மாற்றத்தை கொண்டு வர்றார். முதல்ல அவங்க எண்ணத்தில் கொண்டு வந்த மாற்றம், பிரசங்கத்தின் வழியாக கொண்டு வந்த மாற்றத்தை நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் போதும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளை நம்ம பார்க்குறோம். 10 கட்டளைகள், 10 கற்பனைகளை நம்ம பார்க்குறோம். 10 கட்டளைகளை, 10 கற்பனைகளை நம்ம பார்க்குறோம். அதில் ஆண்டவர் என்ன சொன்னார்? கொலை செய்யாதிருப்பாயாக. அன்றைக்கு இருந்தவங்களுடைய எண்ணத்தில் இந்த வசனத்தை அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாங்க தெரியுமா? ஒருத்தனை அடித்தோ, ஒருத்தனை காயப்படுத்தியோ, ஒருத்தனை சரீர பிரகாரமாக கொலை பண்ணுறது தான் கொலை, அது செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் இவங்க எண்ணத்தில் ஒரு சரியான புரிதலை, எண்ணத்தில், மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். ஒரு மனதில் ஒரு சேஞ்சை கொண்டு வர நினைக்கிறார். ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக இவங்க எண்ணத்தில் இந்த கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக, இந்த கற்பனையை சும்மா ஒருத்தனை அடித்து ஒருத்தனை கொண்டுறது தான், அதை தான் சொல்லியிருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் சரியான சிந்தை உடையவர்களாக இருக்கணும், தவறான எண்ணமுடையவர்களாக இருக்கக்கூடாது, தெளிவான சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும்னு இப்போ இந்த வசனத்துக்கான விளக்கத்தை இயேசு கொடுக்கிறார். கொடுத்து அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு சரியான எண்ணத்தை கொடுக்குறார்.
என்ன இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு? அவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் முன்ன கொலை செஞ்சா கொலை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அவனுக்கு நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆனா அது மட்டுமே இதனுடைய அர்த்தம் இல்லை. இதில் ஆழமான ஒரு கருத்து இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால உங்க சிந்தையை நீங்க மாற்றுங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களுக்கு சரியான சிந்தனை இருக்கணும். அப்போதான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? சுதந்தரிக்க முடியும் சொல்லிட்டு சொல்றார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு அதுக்கு புது விளக்கத்தை கொடுக்குறாரு. அல்லது இப்படி இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா சரியான விளக்கத்தை கொடுக்குறார். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 22ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். ஒரு கத்தி எடுத்து ஒரு சகோதரனை குத்துறது மட்டும் கொலை இல்லப்பா. உன் சகோதரனை நீ நியாயம் இல்லாம நீ கோபிச்சுக்கிட்டீன்னா அதுவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கு? சொல்லுங்கம்மா, எதுக்கு ஈக்குவலா இருக்கு? கொலைக்கு சமமா இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க என்ன பண்ணாங்க? என் சகோதரனோட சண்டை பிரச்சனை போராட்டம், நான் அவனை குத்தி கொலையா பண்ணிட்டேன், பரவாயில்ல விடு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, என்ன நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களாச்சே, உங்க எண்ணம் புதிதாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட எண்ணமா இருக்கணுமே. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். வேதம் இப்படி சொல்லி இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன? தன் சகோதரனை காரணம் இல்லாமல், எந்த காரணமே கிடையாது, அவன் மேல ஒரு பொறாமையினால, அவன் மேல இருக்கிற சில கருத்து வேறுபாட்டுனால காரணம் இல்லாமல் பகைக்கிறவன், அவர் சொல்றார், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் எதுக்கு ஏற்றவனா இருக்கிறான்? இஸ் ரெடி ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு முன்னாடி நியாய தீர்ப்புல வந்து நிற்கணும். அடுத்தது அவர் சொல்றார், கீழே சொல்றார் பாருங்களேன், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், மூடன் என்று சொல்லுகிறவன், முட்டாள் அப்படின்னு சகோதரனை பார்த்து கோபத்தில் சொல்றோன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதை படிக்கும் போது. என்ன ஆண்டவரே இவ்வளோ பயங்கரமா இருக்க? அவர் சொல்றாரு, மூடனே என்று சொல்லுகிறவன், வீணனே என்று சொல்லுகிறவன், வேஸ்ட், நீ எதுக்கு ஒன்றுத்துக்கு லாக் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூடனே முட்டாள் அப்படின்னு சொல்றவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அப்போ ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர. நல்லா கவனிங்க, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள்லாம் ஏனோ தானோன்று வாழுறதில்லை, தேவ சித்தத்தின்படி தேவ வார்த்தையின்படி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தன் சகோதரனை காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன், தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன், தன் சகோதரனை மூடன் என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். அல்லேலூயா. அதனால அதுக்கு ரெமடியும் சொல்றார். சரி, முன்னாடி எப்படியோ சொல்லிட்ட, தெரியாத சத்தியம் தெரியாத போது நீ அப்படி நடந்துக்கிட்ட, இப்போ உனக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு, இப்போ நீ உன்னை சரிப்படுத்தணும். இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க? சரி பண்ணணும். நம்ம உணர்வடைஞ்சு, தப்புன்னு தெரிஞ்ச பிறகு உணர்வடைஞ்சு அதை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தி என்ன பண்ணணும்? அவர் சொல்றாரு, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவென்று அங்கே நிறைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்திலே முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கை போடணும் அப்படின்றாரு. ஆனால் உனக்கும் உன் சகோதரனுக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா காணிக்கை போடாத, முதல்ல காணிக்கை கொண்டு வந்து காணிக்கை பெட்டி மேலே வச்சுட்டு நீ போய் உன் சகோதரன்கிட்ட என்ன பண்ணு? ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணு? காணிக்கையை செலுத்து. அப்போ அந்த ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். யாவரோட ஒப்புரவாகணும். அப்போ நமக்கு மற்றவர்கள்கிட்ட கசப்போ வைராக்கியமோ இருந்துச்சுனாவே அதுவே எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க?
கொலைக்கு ஈக்குவலாக இருக்கு. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இதை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் வந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்து விட்டு போ. காணிக்கை கொண்டு போயிட்டு ஒப்புரவாகிட்டு மறுபடியும் வந்து போடுன்னு சொல்ல. ஆண்டவருக்கே நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குது. போய் அப்புறம் வாப்பான்னா எடுத்துட்டு போயிடுவான்னு அவர் பாரு. எப்பா நீ வச்சுட்டு நீ மட்டும் போய் ஒப்புரவாகிட்டு வந்து என்ன பண்ணு, செலுத்து. அதுலேயுமே அவர் எவ்வளோ கரிசையாக இருக்கிறார் பாரு. நம்மளை பற்றி அவருக்கு A to Z தெரிஞ்சிருக்கு. நம்ம எப்படி யோசிப்போம், என்ன பண்ணுவோம். இப்போ பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் தேவை. சரி, ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை விளக்குறார். என்ன விளக்குறாரு? 25வது வசனத்தில், எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீரும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்ற வார்த்தைக்கு வெறும் ஒருத்தனை கொலை பண்ணிட்டா தான் தவறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறார். தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்ட சண்டை போடாத, கசப்பு இருக்க வேண்டாம், இன்னொருத்தரோட வைராக்கியம் இருக்க வேண்டாம். ஒருவேளை உனக்கு இன்னொருத்தரோட கசப்பு வைராக்கியம் இருந்துச்சா அவங்களோட ஒப்புரவாக பாரு, சமாதானமாக பாரு. நீ அப்படி சமாதானம் ஆகிட்டீங்கன்னா நல்லது. சமாதானம் ஆகலைன்னா உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, நீ நியாய தீர்ப்பை சந்திக்கணும். அதனால் நீ நல் மனம் ஒரு எதிரியோடையே, உனக்கு எதிரியாக இருக்கிறவனோடையே நீ சமாதானமாகணும்னு சொல்கிறாரு. அப்போது சொந்தக்காரனோட, உறவினரோட, சகோதரனோட நம்ம என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்கணும்னு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதுதான் முதல் காரியம். ரெண்டாவது 27வது வசனத்தை படிச்சிங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுவும் அங்கே யாத்ராகமம் 20:14வது வசனத்தில் அடுத்த கற்பனையே அதான், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்போ இவங்க என்ன, விபச்சாரம்னா என்ன? ஒரு திருமணமான ஒரு மனிதன் திருமண வாழ்க்கைக்கு வெளியே தவறு செய்வானாலும் அது பேர் விபச்சாரம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த 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 கற்பனையை நீ கை கொள்ளணுன்றார். ஒருவேளை இவங்க என்ன நினச்சாங்க, நம்ம வெளியே போய் ஒரு தவறான வாழ்க்கை வாழறதுனால தான் இந்த விபச்சாரம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவருடைய எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றார். அவங்களுடைய சிந்தனையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்புறார். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை நீ திருமணமான ஒருத்தன், உன்னுடைய கண் உன் மனைவியை மட்டும்தான் பார்க்கணும். ஒருவேளை இன்னொருத்தரை நீ பார்த்தா ஒரு சகோதரியாகவோ ஒரு தாயாகவோ இப்படி தான் மற்றவங்களை என்ன செய்யணும்? மனைவியை தவிர வேற யாரை பார்த்தாலும் இந்த பார்வை உன் கண்ணில் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ பாருங்க, நம்ம ஒருத்தரை கண்ணில் இச்சையோட பார்த்தாவே அது என்னவாயிடுதா? விபச்சாரம். அன்னைக்கு இருந்த யூதர்கள் விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம் நினைச்சிருந்தாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சிந்தனை. அதனால தான் நான் சொல்றேன், தேவன் சொன்னார், அப்போஸ்தலன் பவுல் மூலமா சொல்றார், உங்க மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகும். அப்போ நம்முடைய மனம் புதிதாகணும். அப்படியே நம்ம கண் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய கண் சரீரத்துக்கு என்னவா இருக்கா? விளக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என்னவா இருக்கு? விளக்கு. உன்னுடைய கண் சரியா இருந்தா முழு சரீரமும் சரியா இருக்கும். உன் கண் சரியில்லைன்னா முழு சரீரமும் கரைப்பற்றோன்றார். அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கண்ணை நாம ஆண்டவருக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கணும். யோபு பக்தன் சொல்றார். என்ன சொன்னாரு? யோபு பக்தன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு, தேவனோடு
உடன்படிக்கை பண்ணின நான் என் கண்களை என்ன என்ன படிங்க அந்த வசனத்தை, 31ஆம் அதிகாரம் யோபு 31:1 இப்படி படிக்கிறோம் பாருங்களேன். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. அவர் என்ன சொல்றாருங்க, என் கண்ணோட என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். பிறர் முகம் பாராமல், கல்யாணம் ஆகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுப்போம், பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவனாக இருப்பேன், உனக்கே மனைவியாக இருப்பேன். அப்போ என்ன சொல்கிறோம், நான் உன்னை தவிர வேறு யாரையுமே என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அப்படி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வாக்கு பண்ணின நம்முடைய கண்கள் தேவனோட உடன்படிக்கை பண்ண கண்கள். அப்போ நம்ம வேற ஒருத்தரை இச்சையோட பார்க்கும்போது அது மிகப்பெரிய தவறாயிருது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் கண்ணு அப்படி தவறு செஞ்சிச்சுன்னா அது அடங்க மாட்டேங்குதுன்னா அவர் சொல்றாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். கண்களில் நம்ம இச்சையோட இருக்கக்கூடாது, நம்முடைய கண்கள் இச்சையோடு இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, யாக்கோபு நிருபக்காரன் சொல்றாரு, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமான பின்பு மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இச்சை தானே, கண்கள்னால தானே தவறு, கண்ணில் தானே பார்த்து அது யார் பார்க்குறா, கடவுள் பார்க்குறா, யார் பார்க்குறா, இல்லை, அது உங்களை அடுத்தது பாவத்துக்கு கொண்டு போயிடும். பாவம் செய்கிறதுனால அடுத்தது நம்மளை பாருங்க மரண தண்டனைக்கு கொண்டு போயிடும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு, உனது வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கு. அப்போ நம்முடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை, எண்ணத்தில் ஒரு புரிதலை, ஒரு சரியான புரிதலை கர்த்தர் எண்ணத்தில் கொண்டு வர்றார். ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நம்முடைய எண்ணம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய எண்ணம் கழுவப்படணும், இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய எண்ணம் பரிசுத்தமாக்கப்படணும், இந்த எண்ணம் தேவனுக்குரிய எண்ணமாக மாறணும். அதனால தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறார். இது இப்படி சொல்லியிருக்குப்பா, நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இதுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்குது, இதுதான் இதுக்கான அர்த்தம் என்று விளக்குகிறார். அல்லேலூயா. அடுத்தது 31வது வசனத்தில், தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதற்சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நீங்க உபாகமம் 24:1 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுக்கும்போது சொல்றார், உன் மனைவி மேல உனக்கு கஷ்டம் அப்படின்னா உடனே நீ டிவோர்ஸ் பண்ணிரு, டிவோர்ஸை எழுதி கொடுத்து என்ன பண்ணிரு, டிவோர்ஸ் பண்ணிரு அப்படின்னு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக போச்சு. மனைவி மேலே ஏதாவது ஒரு புகாரை போட்டு, அந்த காலத்தில் இருந்த யூத மனிதர்கள் மனைவி மேலே ஏதாவது ஒரு புகாரை போட்டு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு உடனே எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணிடுறது, டைவர்ஸ் பண்ணிடுறது. இன்னைக்கு காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்கார் கொரட்டை விட்டாருன்னு டைவர்ஸ் பண்ணுற மாதிரி, அன்னைக்கு சும்மானா எதையாவது அப்படின்னு பார்த்தா எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கணும், எத்தனை கணவன்மார் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அப்படி ஆயிருக்கணும். ஆனால் நம்ம ஆட்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு மாற்றிடுறது. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்கள முதல்ல திருத்தணும், இவன் எண்ணத்தை மாற்றணும். ஆண்டவர் பார்த்தாரு, உடனே சொன்னார், நீ உன் மனைவியை தள்ளுதல் சீட்டு கொடுத்து அவனை தள்ளி விடலாம் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அதையே நீ வச்சுக்கிட்டு உன் மனைவியை சும்மானா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மானா டிவோர்ஸ் பண்ணிட்டு கிடக்குற, முதல்ல அது அர்த்தத்தை புரிஞ்சிக்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான், அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. அதான் அர்த்தம். என்ன சொன்னார், உங்கள் மனைவியை, அவங்க மேலே உனக்கு 1000 குற்றம் இருக்கலாம், குறை இருக்கலாம், அவங்க உன்னுடைய தேவனுக்கு முன்பாக நீ அறிக்கையிட்டு மனைவியாக ஏற்றுக்கொண்டாய், கணவனாக ஏற்றுக்கொண்டாய், ஏதோ எந்த கஷ்டமோ நஷ்டமோ மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று
கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னன்னா, உன்னுடைய கணவனையோ மனைவியோ எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன பண்ணக்கூடாது, நீ அவங்கள நேசிக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரம் நம்ம மனைவியையோ கணவனையோ சரியில்லைன்னு அவங்கள குற்றப்படுத்த நினைக்கிறோம். ஒரு நாளும் நம்ம குற்றத்தை, நம்மக்கிட்ட இருக்கிற குறைய நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம குறைய நம்ம பார்க்குறதே, ஆண்டவர் சொன்னார், நீ எப்போ பார்த்தாலும் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குற, ஆனால் உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்தை பார்க்கவே மாட்டேங்கிற. உன் கண்ணில் என்ன இருக்குது? பெரிய மரம் இருக்குது. அதை விட்டுடுற. ஆனால் எதை பார்த்துக்கிட்டு இருக்க? எதிர இருக்கிறவங்களுடைய கண்ணில் இருக்கிற சின்ன துரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போது நல்லா கவனிங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமான காரணம் ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து. எபேசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கணும். திடீர்னு நம்ம பிரிஞ்சு போகிறதுக்கு இல்லை திருமணம், கடைசி வரைக்கும் கணவன் மனைவியாக மரணம் பிரிக்கிற வரைக்கும் ஒன்றாக ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை திருமணத்தில் ஒரு கணவனோடு மனைவியோடு கடவுள் இணைத்திருக்கிறார். அது எந்த காலகட்டத்திலையும் அதை நம்ம பிரிக்கிறதுக்கு என்னவே கூடாது. அப்போ அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணுறது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி. எப்போ பார்த்தா சும்மா ஏதாவது ஒரு ஆண்கள் பண்ண பண்ணுறது இல்லை, ஆண்கள் தான் மனைவி என்ன பண்ணிடுது, பெண்கள் பண்ண மாட்டாங்க, பயம். ஏன்னா அவங்கள அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்கள் சும்மானா ஏதாவது மனைவி மேலே புகார் போட்டு, ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் நீ டிவோர்ஸ் பண்ணோம். என்ன தெரியுமா? வேசித்தனம் முகாந்திரம். வேசித்தனம்னா என்ன? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தவறு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பாலியல் தவறில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த காரணத்தை உனக்கு தெரியாமல் திருமணமாகி ரொம்ப நாள் கழித்து அது தெரிய வருதுன்னா, உன்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல, இனி எங்களால் பொருந்தி வாழ முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அப்போ கூட ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ கூட நீ மன்னித்து நீ அவங்கள என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள், பழசை மறந்து புதிய வாழ்க்கை வாழணுன்றார். அப்போ பாருங்கள், எண்ணத்தில் மாற்றம். இன்றைக்கி ஏன் குடும்பங்களில் பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா நம்முடைய மனம் மாறல. உலகத்தான போல் பார்த்துட்டு உலகத்தானுடைய காரியங்களை பார்த்துட்டு அவங்கள காப்பி பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லணும்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த கணவன், 1000 தப்பு அவங்க மேலே இருக்கட்டாங்க, இயேசு என்னை மன்னிச்சாரு, நான் அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள என் சொந்த சரீரமாக நான் பாவித்து நான் நேசிக்கிறேன்னு அவர்களை ஏற்றுக்கொண்டு இருவரும் இயேசுவுக்காக வாழ்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உலகம் சொல்லலாம், உன்னால் முடியாது, இது ஆயிடு, அப்படி ஆயிடு, இதை பண்ணு, அதை பண்ணு. உலகத்துக்கு சத்தத்துக்கு கேட்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது அதான். அப்போ நம்ம மனம் புதிதாக வேண்டும். அடுத்தது 33வது வசனத்தில் அவர் சொல்றாரு, பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது பார்த்தீங்கன்னா 2 வசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லி, லேவியர் 19:12, சங்கீதம் 50:14. இந்த 2 வசனமும் சேர்ந்தது தான் இந்த வார்த்தை, பொய் ஆணையிடாமல். பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன ஆணை இடக்கூடாதான்? பொய் ஆணை. சில பேர் பொய்யா நான் அதை பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன்னு பொய் ஆணை சொல்லுவாங்க, பொய்யான பொருத்தனை பண்ணுவாங்க. அவர் சொல்கிறார் அதை செய்யக்கூடாது. அடுத்தது சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருந்தது. 2வது, எதையாவதுன்னா கர்த்தருக்கு முன்னாடி செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறார் பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ண. சில பேர் கையை தூக்கி தலைமையில் வச்சுப்பாங்க, என் மேலே சத்தியமா, இல்லைன்னா வேற யார் மேலுமா கை வச்சு சத்தியம். ஆண்டவர் சொல்ல, சத்தியமே பண்ணாத, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல கடுவாய். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. நீ பொய்யாவும் சத்தியம் பண்ண வேண்டாம், மெய்யாவும் சத்தியம் பண்ண, உண்மையா சொல்லு, இருக்கிறதா சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அவ்வளோதான். சத்தியமாக சொல்கிறேங்க,
வானத்தின் பேரை சத்தியமாக சொல்கிறேங்க, கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, என் மனைவி மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, என் கணவன் மேலே சத்தியம், பிள்ளைங்க மேலே சத்தியம், என் மேலே, இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்கிறேன், உன் எண்ணத்தை மாற்று. இனி ஒரு விஷயத்தை பேசினா உள்ளதை சொல்லு, இல்லதை இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பொய்யா நீ சத்தியம் பண்ணிட்டு இருக்காத. அல்லேலூயா. 38வது வசனம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்படுது. ஆண்டவர் சொன்னார் பழைய ஏற்பாட்டில், எவனா ஒரு கண்ணை உன் கண்ணை நோண்டினான்னா எதிர இருக்கிறவன் கண்ணை நோண்டு. என்ன பண்ணு? நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆஹா என்ன நல்ல உபதேசம், இன்றைக்கி இது இருக்கக்கூடாதா அப்படின்னா இங்கே எத்தனை பேருக்கு கண்ணே இருந்திருக்காது. ஏன்னா எப்போயோ பறி கொடுத்துருப்போம் கண்ணுக்கு கண்ணுன்னா. ஆண்டவர் சொன்னார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நீ என் பல்ல உடச்சி நான் பல்ல உடைக்கிறேன், இப்படியே உடச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது? நல்ல வேலை, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ உன் எண்ணத்தை மாற்று. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் என்ன சொன்னேன் அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்காத. உன்னை ஒருத்தன் தீமையாக எதிர்க்கிறானா எதிர்க்காத. அவர் சொல்றார் தீமையோடு எதிர்த்து நிற்காத. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. நல்லா கவனிங்க, எத்தனை குடும்பத்தில் நீ அடித்தா நான் திருப்பி அடிக்கிறேன்னு அடித்து ஆள் இறந்து போய் இவங்க சிறைச்சாலைக்கு போய் பிள்ளைங்க அனாதையாக இருக்காங்க. ஒரு கோபத்தில் தன் வாழ்க்கையை பறி கொடுத்தவங்க எத்தனை பேர்? கோபத்தில் வாழ்க்கையை பறி கொடுத்தவங்க எத்தனை பேர்? கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு கொலை நடந்துச்சு. வாலிபர்கள் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போனாங்க. போன இடத்துல ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. கோபத்தில் அவன் அடித்து போட்டான், செத்தே போனான் அவன். அந்த கொலையை மறைக்கிறதுக்கு, ஏன்னா இவன் டாக்டருக்கு படிக்கிறான்ல, கொலையை மறைக்கிறதுக்காக டாக்டருக்கு படிக்கும்போது அவங்க அந்த கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பான், துண்டு துண்டாக வெட்டி. அது பண்ணது யாருன்னா ஒரு கிறிஸ்தவர். பேப்பர்லாம் வச்சு இன்றைக்கும் அந்த அம்மா போராடிக்கிட்டு இருக்கு. பாவம், அவங்க தாய் இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு நீதித்துறை முன்னாடி நின்றுட்டு. அவனுடைய எதிர்காலமே போச்சு பாருங்க. துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போய் அங்கங்கே போட்டு வந்துட்டான், தப்பிச்சு போன்னு. கடைசியில் மாட்டிட்டான். என்ன ஆச்சு? மருத்துவமனைக்கு மருத்துவராக மாற வேண்டியவன் இன்னைக்கு ஒரு கைதியாக சிறையில் பல ஆண்டுகள் இருந்து இன்றைக்கும் அவமானத்தோட சமுதாயத்தில் வாழ முடியாத நிலையில் இன்னைக்கு இருக்கு. அவங்க அம்மா ஒரு கிறிஸ்தவன். அந்த அம்மா அந்த பையனுக்காக போய் ஒவ்வொரு நீதித்துறையிலையும் போய் போராடிக்கிட்டு அவனுக்காக மண்டாடிக்கிட்டு இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, சில நேரம் இந்த கோபம் பாருங்க, இந்த கோபத்தினால சில நேரம் நம்ம பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், கோபம், இதெல்லாம் நம்ம பழி வாங்கிட்டோம், நம்ம கோபத்தில் செஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு. கோபம் நம்முடைய சிந்தனா சக்தியை மழுங்க பண்ணிடும். கோபம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிஷத்தை சிந்திக்க விடாது. இந்த கோபத்தினால் எத்தனை பேர் சிறைச்சாலையில் நிரம்பி இருக்கிறாங்க தெரியுமா? வாழ்க்கை இழந்துட்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சிந்தையை மாற்றுங்க, தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் போட்டோம், அடிச்சுக்கிட்டு போட்டோம், திருப்தியாக போயிட்டோம், நம்ம அதோட மறந்து விட்டுறணும் போட்டோன்னு. அவர் சொல்கிறாரு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உங்கள் அங்கேயே விட்டுரு. இது அவர் போட்டுங்கிறது என் ட்ரெஸ்ஸுங்க. போயிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கிறான், ஏங்க என்னுடைய எந்த அவர் வச்சுன்னுக்கிறாருங்க. ஆண்டவர் சொன்னார், போட்ட குட்டு விட்டுரு, அங்கேயே என்ன பண்ணுரு, போ போ ஒளிஞ்சதுன்னு விட்டுரு. நீ ஏன் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஏன் அங்கி ஊன் சால்வை ஏன் சால்வைன்னு நீயும் சமாதானம் இல்லாமல் அவனும் சமாதானம் இல்லாமல் வாழாமல் ஏன் நீ நிம்மதி இல்லாமல்? ஏன்னா இருக்க போகிறது 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ. இருக்கிற கொஞ்ச காலத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக கடவுளுக்காக கடவுளுடைய பிள்ளைகளாக குடும்பமாக வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை போய் சேரணும். ஏன்னா ஒருவனும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒருவனும் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. நான் சொன்னார், ஒருத்தன் வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு அங்கேயே விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை. அடுத்து போயிடுச்சு. அப்போ நல்லா கவனிங்க, கண்ணுக்கு பல்லுக்கு பல். அப்போ ஆண்டவர் ஒரு எண்ணத்தை மாத்துறார். நீ இப்படி யோசிக்கணுங்க,
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ல, அவன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிக்கிறேன், அவன் என்ன பல்ல உடைச்சா நான் அவன் பல்ல உடைக்கிறேன், அது இல்லை அர்த்தம். நீ என்ன செய்ய, உனக்கு விரோதமாக ஒருத்தன் வர்றானா அவனை கண்டுக்காத, அவனை விட்டுரு. அவன் வருவான், கத்திட்டு போயிடுவான், அவ்வளோதான் அவன் வேலை, அவனால் முடியும். ஆகவே நீ கத்தரை பாரு, உன் எண்ணம் சரியாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எண்ணம் மறுரூபம் அடையணும். அடுத்தது சொல்கிறாரு, அடுத்தது அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு இருந்த யூதர்கள்லாம் என்ன நினச்சிருந்தாங்க தெரியுங்களா, எதிரியை எதிர்க்கணும். என்னை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நேசிக்கணும், என்னை நேசிக்கிறவங்கள நான் நேசிக்கணும், என் எதிரியை எதிர்க்கணும். இதுதான் அன்றைக்கு யூதர்கள் அப்படி நினச்சிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சத்துருவை சிநேகியுங்கள். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவருடைய எண்ணத்தை மாற்றுறாரு. நம்ம சகோதரனை கூட பகையாளியாக பார்க்குறோம், பகையாளியை சகோதரனை பாருன்றார். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதைக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறீர்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராக கடவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் பூரண சத்குணராக இருக்கிறார். நீங்களும் எப்படி மாறுங்க? ஏன்? நம்மளும் அவர் இருக்கிற மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா நம்முடைய சிந்தையில மாற்றம் வரணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். நீங்க ஏன் தவறான எண்ணம் கொண்டுகிறீர்கள்? நீ ஏன் அழிக்க வந்தேன்னு எண்ணுகிறீங்க? நான் நிறைவேற்ற வந்தேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணம் மாற்றம் அடையணும், எண்ணத்துல மறுரூபம் வரணும். தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நிரப்பி நம்முடைய சிந்தையை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கணும். தேவனுடைய சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து நம்முடைய எண்ணம் மாற்றம் அடையணும். ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் நமக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சொன்னாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று பூர்வத்தாரில் எழுதப்பட்டிருக்குது. முன்ன பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சொன்னார், உன் சகோதரனை சேகி எதிரியை எதிர்த்து நில் அப்படின்னார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு? உன் சத்ருவை என்ன பண்ணு? சிநேகி. உன்னை பகைக்கிறவர்களுக்காக உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. உனக்கு தீமை செய்கிறவனை ஆசீர்வதி. நீ அப்படி செஞ்சினா பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? பிள்ளைகளாக இருப்பீங்க. நீங்கள் அவரை போல பூரண சத்குணராக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒரு விஷயத்தை மனதில் வைக்கணும். நம்முடைய சிந்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனுடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட்ட சிந்தையாக, அது மறுரூபமாக்கப்பட்ட எண்ணமாக, மனமாக, இருதயமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆண்டவர் நிறைய நேரம் நம்ம நினைப்போம், இது முடியுமா, சாத்தியமா? அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் எதுக்கு தெரியுமா? எதை சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியமாக்க ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். ஒருவேளை கேட்ட உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உதவி செய்வதற்கு தேற்றரவாளனை அவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். நமக்கு உதவி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது தேவ வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம்.